காசுக்காக மாரடிக்கிற கைக்கூலி தான் இந்த சீமான். அடுக்குமொழியில் ஆவேசமாக பேசுனா அவன் தலைவனா? இவனை விட அடுக்குமொழியில் ஆவேசமாக பேசுகிற 1000 பேர் இருக்காங்க. என்னடா இது ஏக வசனத்தில் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இதுதான் எங்கள் பண்பாடுன்ட்டு இவன் சொல்லிட்டு திடுறான். சீமான் ஒருமையில பேசுறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா வச்சிருக்கிற அவன் இவன் சொல்றது இதெல்லாம் என்ன விதமான மொழி ஆளுமையாக புரிஞ்சுக்க? நாங்க பிறந்து வளர்ந்த என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய இதுதான். என்னடா எப்படி இருக்கா என்னன்னு தான் நான் பேசுவேன். ஆனா எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை. என்ன பண்றது? நாய்கிட்ட பேசினா குலைக்கணும், கழுதிட்ட பேசினா கணைக்கணும். இவங்கிட்ட இவன் மொழியில பேசினா தானே புரியும். வாங்க வரிசையா இவனோட வண்டவாளத்தை பார்க்கலாம். உங்களையும் படைத்த கடவுள்கள் இந்த பூமியில வாழ்ந்ததே அவதாரங்கள் எடுத்து வந்து ராமர் கிருஷ்ணர் விஷ்ணு அவன் இவனு வெங்காயம்னு படைக்கிற நம்ம கொழுக்கட்டையாவது படைச்சத என்ன படைச்சது? ஒரு கர்மத்தையும் படைக்க 5 தெய்வங்களையும் இருக்கிறதே மரபா கொண்டாடி இருக்குது. அதை தான் நாங்க போற்றோம். புரிஞ்சதா? ஒண்ணு அவரை தமிழரை நான் ஏற்ற நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் தன்னை தமிழர்னு சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். உருது பேசுற முஸ்லீம் தான் அவரை தமிழரா ஏற்க முடியாது. கிறிஸ்தவர் இஸ்லாமியர் தமிழர் இல்லைன்னு எவன் சொல்லு? திடீர்னு மாத்திட்டீங்க. கட்டிட்டு இருந்தா திடீர் கோவை வேளாண் கல்லூரி மாணவிகள் தருமபுரி மாவட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் மறித்து இந்த பேருந்தை தீ வச்சு கொளுத்துகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அவருடைய தொண்டர்கள், தலைவர்கள். அந்த மாணவிகள் கதறுகிறார்கள். எங்களை எல்லோரும் இறக்கி விட்டுட்டு பிறகு வேணால் பேருந்தை நீங்கள் எரித்துக் கொள்ளுங்க என்று. அதற்கு கூட செவிசாய்க்காமல் அவசரமாக அந்த வாகனத்தின் மீது எரிபொருளை வீசி 3 மாணவிகளை உயிரோடு எரித்து கல்லூரி மாணவிகளை எரித்து விட்டதாக 3 பேருக்கு தூக்கு தண்டனைங்க. மிக நல்லவங்க. வெறும் பேருந்து தான் நின்றுக்கு, வெறும் பேருந்து தான் அப்படின்னு நினைச்சு பத்த வச்சு விட்டாங்க. அதான் உண்மையிலே நடந்தது. அந்த எரியும் போது பத்த வைக்கும் போது வெறும் பேருந்து. வன்முறை தடுப்பு சட்டத்துல ஆயுதத்தை வச்சிருக்காங்க. இந்த தாயோலிகளை அவ்வளவு பேரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள ஒண்ணுமில்ல. சாமி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி பொண்ணுமில்ல. நீங்க யாரா வச்சிருக்கிறீங்க வேலாயுதம் சூலாயுதம்? அகில உலகத்தையும் காத்து இருக்கிற லோக மாதாங்கிறாங்களே, கையில ஒரு வேலை கொடுத்து இது பெரிய சக்தி வேல், இது ரொம்ப பலம் வாய்ந்தது, இதை வச்சு அவனை அழித்து வாடான்னு சொன்னது யாரு? முதல்ல வன்முறையை தூண்டினது உங்க கடவுள் தாண்டா. ஒரு பாட்டன் முருகனுக்கு மூத்தவர், சிவனும் பார்வதியும் தாய் தந்தை. நாரத மாமுனி ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து இது ஞான பழம், இதை சாப்பிட்டா நல்லது என்று கொடுக்கிறது. சாப்பிடுவதற்கு தகுதி வேணும். உலகத்தை சுத்தி வரணும். உலகத்தை சுத்தி வர்றதானே இதோ ஒரு நொடியில் வருகிறேன் என்று வேல் வெற்றி வெள்ளி என் பாட்டை ஏறி கிளம்பிட்டாம இல்ல. சத்திரிய கடவுள், என் கடவுள், உன் கடவுள், வீர மக்களினுடைய கடவுள் குறியீடு. என்ன முடிவெடுக்கிறோம்? என் முப்பாக்கன் முருகனின் வேல், ராவண பெரும்பாக்கனின் வாள். 3 இன்றைக்கு வர இந்த கிருஷ்ணன் பையன் யாரு தெரியுமா? கிருஷ்ணன் இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டி வச்சு இந்த துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்துங்க. இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணா கொடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளைய. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், 2 கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவேங்க. அவனெல்லாம் ஈவ்டீசிங்ல உள்ளதுக்கு போட்டு செருப்பு கட்டி அடிக்கணும். இந்த நாய பொம்பளை பிள்ளைல பார்த்தாலே ஈவ்டீசிங்கிறான். இவன் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய். இவனை கடவுள்னு கும்பிடுன்ற ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன், நம் இனத்தின் மூதாதை மாயோன் பெரும்புகழ் போற்றுவோம் நாம் தமிழர். நீ நம்ம பாட்ட மாயனை கும்பிட்டா காடுகள்லாம் நல்லா விளையும், கைகாலுக்குனா நல்லா சுகம் வரும், காசு பணம். நம் இன முன்னோர் இவரை போற்றுவது நமது கடமை, கொண்டாடுவது நமது மரபு. ஆயர்கள், அதனால்தான் ஆயர்குல தலைவன். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வலிமை இந்த அரசு, அதன் தலைவி, அதற்கான வழி இல்லை. அவர்களை புரட்சி தலைவி என்று சொல்வதில் ஒவ்வொரு தமிழனும் பெருமை அடைகிறார். ஜெயலலிதா இருந்த ஆண்டதை விட எங்க ஆளுக ஆட்சி நல்லா தான் இருக்கு, அதை மறுக்க கூடாது. ஜெயலலிதா இருந்ததை விட சிறப்பா இருக்கு எடப்பாடி ஆட்சி, அதை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். கட்சியை எதிர்த்து களமாடி எதிரும் புதிருமாக அரசியல் கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து
1,00,000 கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1,00,000 கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1,00,000 கோடி தன் மாநிலத்தின் பேரில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி என் அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே. யார் வந்தாலும் வரட்டுமே, யார் வந்தாலும் ஆளட்டுமே. என்னடா அது? இப்படி பேசுற அயோக்கிய பேரெல்லாம் பொண்ணை யாருக்கடா கட்டி கொடுத்தீங்க? எவன் வந்தாலும் கட்டி கொடுத்தீங்களாடா? பொண்ணை சாதி வார்த்தை கட்டி குடிக்கிறது, மண்ணை எவன் வந்தாலும் கூட்டி கொடுக்கறதாடா? என்னடா உங்க பழக்கம்? எங்களுக்கு தாயும் ஒண்ணுதான், தாய் நிலமும் ஒண்ணுதான். ஏதோ நினைக்கிறேன் கமல்ஹாசனுக்கு நிறைய ரசிகர்கள், ரஜினிகாந்துக்கு நிறைய ரசிகர்கள். தம்பி உனக்கு கைதற்ற ரசிகன் தான், எனக்கு கருத்தியல் புரட்சியாளர் பல லட்சக்கணக்கில் படையில் இருக்கான். பொய் பொய்யா பேசி இவங்க பேசிடுறாங்க. இல்ல நாங்க வந்தா அதை செஞ்சிருவோம், நாங்க வந்தா இதை பண்ணிடுவோம். ஃப்ராட் கம்யூனிட்டிகள் இதே வேலை தான் எங்களுக்கு. ரஜினி வந்தா தான் சரியாக, கமல் வந்தா தான் சரியாக, உங்களை எல்லாம் கொன்னா தான் நாடு சரியாக. நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதா? புரியுதா ராஜா? இப்ப இந்த மண்ணின் மக்களால் பெரிதும் நேசிக்கப்படுகிற கலைஞராக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவங்க 21ஆம் தேதி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறாங்க. அவங்க தொடங்க இருக்கிற இந்த அரசியல் பயணம் வெற்றி பெற என்னுடைய உள்ளன்பு கொண்டு நான் வாழ்த்துறேன். அது எங்கள் மண்ணிலிருந்தே, ராமேஸ்வரத்திலிருந்தே தொடங்குறாங்க. அந்த பயணம் ஒரு புரட்சிகர அரசியல் பயணமாக, ஒரு வெற்றிகர அரசியல் பயணமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்காக நான் உளமாற வாழ்த்துறேன். என் மகன், என் மகத்தான கலைஞன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாற்று அரசியல் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த களத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நாங்கள் வாழ்த்தணும். அவங்க நான் நேசித்த ஒரு மாபெரும் கலைஞர். அவர் என்னை பார்க்கறது சரியா இருக்காதுன்னு, அது தம் பண்பாட்டு அளவில் சரியா இருக்கு. அதனால நான் வர்றேன்னு சொல்லிட்டு உடனே நான் சந்திக்கிறேன் அவங்கள. இந்த வீடியோவை பார்த்தா கைக்கூலியின் தம்பிமார்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். நீ கோவப்படணும், ஆனால் கோவப்படுறதுக்காக மட்டும் பண்ணல, நீ புரிஞ்சுக்கிறதுக்கும் புத்தி வர்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம். இடையில உணர்ச்சி வசமாக பேசுகிறத கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனால் இவன் எப்பெல்லாம் எப்படியெல்லாம் எவன்ட்டெல்லாம் காசை வாங்கிட்டு மாற்றி பேசியிருக்காங்கிறத பார்த்தா தான் இந்த கைக்கூலியின் உண்மை முகம் நம்மளுக்கு புரியும். அடுத்த தலைமுறை தமிழருக்கு தேவை ஒரு நல்ல தலைவன். காசுக்கு மாரடிக்கும் கைக்கூலி இல்லை. இந்த பரதேசி பல்லிழிச்சு பணம் வாங்கினது பல இடத்துல, அதில் ஒரு சில இதை இங்கே போட்டிருக்கோம். கஷ்டத்துக்காக ஒரு அவளை பொண்ணு தான் உடலை விற்றா அவளை இந்த உலகம் விபச்சாரின்னு சொல்லுது. ஆனால் பணத்தாசைக்காகவும் பதவி வெறிக்காகவும் தமிழர்களோட உணர்வை விற்கிற இவன் தான் அரசியல் வியாபாரி, இல்லை அரசியல் விபச்சாரி.